உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை ஆராதனை வந்ததுதான யாவரையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். இந்த பாடல் உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ சபையிலே தேவன்
பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் மத்தியில் நடந்தேன், பனித்துளியாக நடக்கிறார். அவரை கடைசி சத்தத்தை பாடும் பொழுது அவர் முழங்கால் படிட்டு பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன்.
Amen.
ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை நாளும் ஆராதிப்பே உம் ஜீவ தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை நாளும் ஆராதிப்பே உம்மை நாளும் ஆராதிப்பே ஆராதனை நித்தியமானவரே ஆராதனை நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பார்க்கிறேன் நீரே மகிமைக்கு பார்க்கிறேன் உம்மை நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பார்க்கிறேன் நீரே மகிமைக்கு பார்க்கிறேன் உம்மை என்றும் ஆராதிப்பேன் ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை நாளும் ஆராதிப்பேன் உம்மை நாளும் ஆராதிப்பேன் ஆராதனை ஓ நித்தியமானவரே ஆராதனை நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பார்க்கிறேன் நீரே மகிமைக்கு பார்க்கிறேன் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பார்க்கிறேன் நீரே மகிமைக்கு பார்க்கிறேன் உம்மை என்றும் ஆராதிப்பேன் இருளை கட்டி உம்மை ஆராதிக்க பலனை கட்டி உம்மை ஆராதிக்க ஊழியம் கட்டி உம்மை ஆராதிக்க உம்மை நாளும் ஆராதிப்பேன் இருளை கட்டி உம்மை ஆராதிக்க பலனை கட்டி உம்மை ஆராதிக்க ஊழியம் கட்டி உம்மை ஆராதிக்க உம்மை நாளும் ஆராதிப்பேன் உம்மை நாளும் ஆராதிப்பேன் ஆராதனை நித்தியமானவரே ஆராதனை நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பார்க்கிறேன் நீரே மகிமைக்கு பார்க்கிறேன் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பார்க்கிறேன் நீரே மகிமைக்கு பார்க்கிறேன் உம்மை என்றும் ஆராதிப்பேன் உம்மை என்றும் ஆராதிப்பேன் உம்மை என்றும் ஆராதிப்பேன் உம்மை ஆராதனை உம்மை ஆராதித்து மகிழ்ச்சியோடு மகத்துவம் உள்ளவரே கிருபை உள்ளவரே சத்தியம் உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே அல்லேலூயா உம்மையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் உம்மை நாங்கள் ஆராதித்து மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் தகப்பனே அல்லேலூயா
பகுதிகளை நாம் கடந்து போகலாம். விசேஷமாய் ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பலிபீடத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். எல்லாருடைய பலிபீடங்களுக்கு மாற்றி போகிறோம். எல்லார் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபையில யார் யார் பலிபீடத்தோடு கூட இருக்கிறார்களோ எல்லாருடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டப்பா. இந்த வேளையிலே ஆமென் ஹல்லேலூயா. குடும்பங்களிலே நம்முடைய சபையிலே ஆமென் ஹல்லேலூயா பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும் ஐயா. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக. விடுதலை கட்டளைக்கு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. அற்புதங்களை செய்து உங்க நாமத்தை உயர்த்துங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல வேண்டுமோ. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. ஆமென். வியாதிகளை ஆமென் எங்களை விட்டு நீக்கி போடுவீராக. ஓ வியாதியின் கூறுகள் அழிக்கப்படுவதாக தகப்பனே. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தையினாலே சுகமாக்குவீராக. தழும்புகளினாலே சுகமாக்குவீராக. விடுதலை தத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துவீராக சொல்லுகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. விசேஷமாய் இந்த நாட்களிலே அங்கே வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லுவோம். வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாய், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படியாய், அதிசயங்களை காணப்படும்படியாய், அற்புதங்களை செய்யும்படியாய் எல்லாரும் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நம்ம வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாங்கப்பா. உமால கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அதிசயமாய் இந்த ஆண்டவர் நடத்தி செல்லுங்கப்பா. ஆமென். வாழ்வாதாரம் என்கிற வழிவாசலை திறந்து தரணுமே. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நாமத்தை உயர்த்தபடி நம்ம சொல்லிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடற்பாரத்தோடு கூட தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாட்கள் எதையுமாய் ஊரடங்கு நிமித்தமாய் ஆமென் பொருளாதார மந்த நிலைமையிலே வாழ்வாதாரங்களை இழந்து கடற்பாரத்தினாலே தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாய், கடற்பாரங்களை அடைத்து முடிக்கிற அனுகிரகம் பண்ணும்படியாய், எல்லா தேவையை சந்தித்தல்படியாய் எல்லார் வாயிலை திறந்து சொல்ல பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை யாரிடத்திலே போவோம் ஐயா. எங்களுக்கு வாழ்வு தருகிற தெய்வம் நீர் அல்லவோ. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வம் நீர் அல்லவோ. ஆமென். அதிசயமாய் ஆண்டவர் நடத்துவீராக. ஹல்லேலூயா. கடற்பாரங்கள் மாறி போகட்டும் தகப்பனே. அதே போல நம்முடைய சபையிலே ஹல்லேலூயா கர்ப்பிணிகளுக்காக சொல்லுவோம். ஆமென். சாத்தியாவுக்காக சொல்லுவோம். ஆமென். சக்கரம் அவங்க பேத்திக்காக சொல்லுவோம். இயேசுடைய சுகத்தோடு குழந்தை பெற்றெடுக்கிறது அனுகிரகப்படும்படியாய் ஆமென் அற்புதங்களை செய்யும்படியாய் எல்லார் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அதே போல குழந்தை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காக குழந்தை செல்வங்களை தாங்க ஆண்டவரே. ஆமென். அதிசயமாய் நடத்துங்கப்பா. உங்களை கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆமென். அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ திருமண வயது வந்து திருமணத்துக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்காக திருமண காரியங்கள் ஒழுங்காக்கப்படியாய் ஆமென் நிறைய துணையை கற்று கொண்டு வந்து சேர்க்கும்படியாக எல்லார் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். ஸ்தோத்திரையா. வேலைக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்காக, அரசு வேலைக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்காக ஆமென் ஹல்லேலூயா வேலை வாய்ப்பு உருவாக்கி தரும்படியாய், ஓ போஸ்டிங் அமைப்போடு அனுகிரகம் பண்ணும்படியாய், தேவ கற்பனைகளை தாங்கும்படியாய் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லார் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். ஆமென். வேலைக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்காக, ஆமென் அரசு வேலைக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்காக, ஓ ஹல்லேலூயா கவர்மெண்ட் வேலைக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்காக எல்லார் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நிலையில அட்டெண்ட் பண்ணி ஆமென் போஸ்டிங்காக காத்துக்கிறவங்க ராணிஸ் மகன் ஆமென் தேவனுக்காக சொல்லுவோம். அற்புதங்கள் செய்யும்படியாய் ஹல்லேலூயா தேவனுடைய போஸ்டிங் போட அனுகிரகம் பண்ணும்படியாய் அதிசயங்களை காணப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அதே போல ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெளியூர்களில் தங்கி வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக, அவன் வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரையும் பாதுகாக்கபடியா எல்லாரும் வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோமா. வெளியூர்களில் வெளிநாடுகளில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை பாதுகாப்பினாக, யாருக்கு எந்த சேதம் தீங்கு அணிடக்கூடாதப்பா. அந்த பிள்ளைகளை கரம்பிடித்து நடத்துவீராக. எந்த பலவீனங்களோ தீங்குகளோ பிள்ளைகளுக்கு அணிகாலம் பாதுகாப்பினாக.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். ஹalleluya. அதே போல ஆமென் ஹalleluya. இன்னைக்கு ஆமென் பிறந்த நாள் காணுகிறதானே ஆமென் ஜீவிப்பதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென் கர்த்தரான ஜீவிப்பதற்காக இன்னைக்கு பிறந்த நாள் உங்களுக்கு. அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு ஆமென் திருமண நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆமென். அதே போல வருகிற நம்ம 2ஆம் தேதி ஆமென் அன்னகிரிஸ்டோட பேத்தி கீர்த்திக்கு பிறந்த நாள். ஆமென் 4ஆம் தேதி ரோஷனுக்கு பிறந்த நாள். ஹalleluya. பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கும்படியாய் இந்த பிள்ளைகளை பராமரிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆமென் தேவ கிருபை பிள்ளைகளை தாங்கும்படியாய் புதிய ஆண்டுகளை பிரவேசிக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவ கிருபை நன்மை உயர்வு மேன்மை பெருகும்படியாய் தேவ அனுக்கிரகம் பெருகும்படியாய் இந்த வாய்களை திறந்து ஸ்தோத்திரப்படி ஜெபம் ஆமென். கர்த்தருடைய கருணைகளை தாங்கட்டும். நன்மை நாளை முடி சுட்டுவீராக ஆவியானவரே. அதிசயமாய் நாங்கள் நடத்துவீராக. ஹalleluya. புதிய ஆண்டு பிள்ளைகள் புதிய நன்மைகளை நாங்கள் கட்டளையிடுவீராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆமென். ஹalleluya. நன்றியோடு நாமத்தை துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. விசேஷமாய் ஆமென். ஹalleluya. இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆமென் கர்த்தர் பாதுகாக்க முடியாது. நீர் பரவாதபடி ஆமென். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். ஆமென். படிப்படியாக குறையை தடுக்கிறது பண்ணும்படியா எல்லா பாதிகளை திறந்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். தேசத்தை பாதுகாக்கும்படியா தேசத்தை ரட்சிக்கும்படியா தேச தலைவர்களை ரட்சிக்கும்படியா எல்லா பாதிகளை திறந்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya. நன்றியோடு நாமத்தை துதிக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். கொத்தவேலி பக்கத்து பிள்ளைகளுக்காக ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. காட்டுக்குள்ளே போய் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக விவசாயம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக கடை வைத்துக்கிற பிள்ளைகளுக்காக ஆமென். ஹalleluya. ஓ காவல்துறையிலே ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்கூல்களிலே ஆமென். மருத்துவமனைகளிலே வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாக்கும்படியா கம்பெனிகளிலே வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாக்கும்படியா எல்லா வாயிலும் திறந்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோமா. யாருக்கு எந்த தீங்கு எந்த தொற்று அதிகாரம் பாதுகாக்கும்படியா ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரபடி நடத்துவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். விசேஷமாய் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ரோஸ்பெரிஸ் குடும்பத்துக்காக ஜீவன் ஆமென். ரூத் குடும்பத்துக்காக ஆமென். தமிழரசு அவங்க வீட்டுக்காரருக்காக கேதி குடும்பத்துக்காக முருகேஸ்வரி குடும்பத்துக்காக ஹalleluya. ஓ பாதாவுக்காக ஆமென். சிவாவுக்காக ஹalleluya. ஓ டேனிபுதற்காக அருள்புதற்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரையும் பாதுகாக்கபடியா ஆமென். கரபடி நடத்தபடியா இதை சொல்லிக்கிறோம். தொடர்ந்துள்ள காரியங்களுக்கு பதில் தரும்படியா சிறிது ஜபங்களுக்கு பதில் தந்தோடு நாமத்தை மயக்கப்படுத்தும்படியா யாரை ஒருவர் ஏவப்பட்டவர்கள் சொல்லிக்கிறீர்கள் வாழ்த்துகிறேன். கர்த்தராமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்காக தொடர்ந்து செபிங்க. கர்த்தர் பிள்ளைகளை தாங்கணும், வழிநடத்தணும், வரிகளை மாற்றணும். சீக்கிரமாகவே இந்த ஊரடங்கு நடத்தப்பட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த சபை ஆராதனை மாற்றப்பட்டு எல்லா ஜனங்களும் ஏகோபித்து கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க நாம் தொடர்ந்து சுட்டிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. வருகிற சனிக்கிழமை நமக்கு திருவிருந்த ஆராதனை உண்டு. ஆகவே சாயங்காலம் நமக்கு ஆராதனை முடிந்தவுடனே ஒளி ஞானசனம் நடத்துபவர்கள் இந்த பங்கில் பங்கெடுக்கலாம். ஆகவே இந்த காரியத்தமாக நீங்கள் கடந்து வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு திருமண அறிக்கை வாசிக்கிறேன். நமது சபை சார்ந்த திரு பாண்டி திருமதி முருகேஸ்வரியுடைய மகன் கலைச்செல்வம் என்கிற ஆபிரகாமுக்கும், கோவில்பட்டி பெத்தேல் சபை சார்ந்த திரு மனோகரன் திருமதி ஜெனிஃபருடைய மகள் பெல்சியா கேத்தரின் அவர்களுக்கும் வருகிற 4ஆம் தேதி திருமணம் செய்ய பரிசுத்தவான்களாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் திருமண பந்தத்திலே சேரக்கூடாத நியாயமான தடைகள் காரணங்கள் இருக்குமையானால் இந்த சபைக்கு அறிவிக்கும்படி கேட்கிறேன். இது இவர்களுக்காக வாசிப்பது 2வது திருமண அறிக்கை. கலைக்காக பெல்சியாவுக்காக சிரிக்குறையும் நண்பாய் கேட்கிறேன். 4ஆம் தேதி திருமணம் இருக்கிறது. அது திருமண கவிதையாக தொடர்ந்து பயன்படுத்தவங்களிலே சிரிக்கும்படி உங்கள் நண்பாய் கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய சபையிலே மனைவி பிள்ளைகள் திருமணம் வந்து திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க. எப்படி கேட்டு தொண்டைகளை கற்றுக்கொண்டு சேர்க்கும்படியால் அற்புதங்களை செய்யும்படியால் சொல்லியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வேளையிலே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 60வது சங்கீதம் ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம்.
ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற காரியத்தை கடந்த வாசிக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாய் இந்த 8 மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மை கரவடித்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் ஆமென் நாம் எதிர்பார்த்தது போல அல்ல, எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கிற கால நிலைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை குடும்பத்தை வெட்கப்பட்டு போகாதபடி 8 மாதம் முழுவதுமாய் கரவடித்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தீங்கு அணுகாதபடி, எந்த நாசமோஷங்கள் அணுகாதபடி ஆமென் ஆண்டவர் நம்மை சொல்ற சத்துருடைய கண்ணிலே அகப்பட்டு விடாதபடி ஆண்டவர் நம்மை கரவடித்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவோ பலவீனங்கள் வந்த பொழுது, எவ்வளவோ தீங்குகள் வந்த பொழுது கூட ஆண்டவர் நம்மை அகப்பட்டு விடாதபடி ஆண்டவர் கரவடித்து பாதுகாத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நல்லவர் இல்லையா? கைவே உயர மாட்டேங்குது. அல்லேலூயா. தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். 8 மாதம் முழுவதும் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறாரே, ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. எல்லாமே முடக்கப்பட்ட சூழ்நிலையிலும், எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லேலூயா ஆண்டவருடைய அதிசயமாய் அற்புதமாய் ஒவ்வொரு மாதமும் கரவடித்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் தைரியமாக சொல்ல முடியும், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தெய்வம் நன்மையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டுமாய் நடத்தின தெய்வம் தொடர்ந்து நம்மை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். 8 மாதங்கள் நடத்தி வந்த தெய்வம் தொடர்ந்துள்ள எஞ்சியுள்ள மாதங்களை வெற்றியாய் முடித்து நம்ம புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆமென் அல்லேலூயா. எல்லாருடைய பார்வையில் நாம் சிறியவர்கள் போல காணப்படலாம், சின்னவர்கள் போல காணப்படலாம். அல்லேலூயா. பொருளாதார நிலைமையில ஒண்ணுமில்லாதவர்கள் போல காணப்படலாம். ஆமென் அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களிலும் வளராத சூழ்நிலையில் நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ சிறியவனாய் இருந்தாலும் சின்னவனாய் இருந்தாலும் உன்னை நான் பலத்த சாதியாய் நான் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தார் மத்தியிலே, சொந்த பந்தங்கள் மத்தியிலே, உடன்பிறப்புகள் மத்தியிலே நீங்கள் ஒருவேளை சிறியவர்களாக காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்ற ஆத்துகளிலே உங்கள் குடும்பத்தார் மத்தியிலே நான் பலத்த சாதியாய் பெரிய சாதியாய் உங்களை மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் சின்னவங்க சொல்லி. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பதாகவே பேர் சொல்லி அழைத்த தெய்வம் இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அவர் வாக்கு கொடுக்கிறார், அவன் சின்னவன் ஆயிரமும் அல்லேலூயா சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே ஆமென் அதை நான் தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஏற்ற காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் ஆமென் வெகு சீக்கிரத்தில் வருகிறது. அல்லேலூயா. அது தாமதியாது, இது காலம் செல்லாது. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்திலே அதை நான் தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஆகவே ஏற்ற காலம் வரக்கூடிய வரத்தை கைக்குள்ளே நாம் அடங்கியிருக்க ஒப்பு கொடுப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதை ஜனங்கள் காணுவார்கள். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவதை உறவினர்கள் பார்ப்பார்கள். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவதை ஒரு சொந்த பந்தங்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சொந்த கையில ஒன்றும் இல்லாத சின்னவர்கள் போல காணப்படலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தின் மத்தியில, உங்க உடன்பிறப்புகள் மத்தியில எல்லாரும் காட்டிலும் நீங்க சிறியவர்களா காணப்படலாம். பொருளாதார நிலைமையில சிறியவர்களா காணப்படலாம், ஆஸ்தியில சிறியவர்களா காணப்படலாம், அந்தஸ்துல சிறியவர்களா காணப்படலாம். ஆனால் ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் உங்களை தீவிரமாய் உயர்த்துகிற நாட்கள் அது கடந்து வருகிறது. அல்லேலூயா. அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், அதை பார்த்து வியப்பார்கள் ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எது குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கையில ஒண்ணு இல்லைன்னு சொல்லி உங்களை உங்க உறவினர்களை, உடன்பிறப்புகளே உங்களை
இருக்கலாம். ஹalleluya. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆஸ்தி இல்ல, அந்தஸ்து இல்ல, படிப்பு இல்ல, வேலை இல்ல, பணம் இல்ல என்று சொல்லி உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே நான் உங்களை தீவிரமாக நடப்பிப்பேன். ஹalleluya. ஏற்ற நாட்களிலே உங்கள் உறவினர்கள் மத்தியிலே கர்த்தரை உயர்த்துகிற நாட்கள் வெகு சீக்கிரமாக கடந்து வருகிறது. ஹalleluya. ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஏசாயா 60வது அதிகாரம் முழுவதுமாய் நாம் வாசித்து பார்ப்போமே என்றால் ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பத்தில் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. எப்படி விடுதலை பெற்றார்கள் அந்த விடுதலையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. 59வது அதிகாரம் முழுவதுமாய் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வந்ததானே கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், கலக்கங்கள், ஆமென் கவலைகள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஏன் தேவ பிள்ளைகளே 59வது அதிகாரம் முழுவதுமாய் படித்து பார்ப்பீர்களே என்றால் மிகுந்த வேதனை, மிகுந்த கஷ்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில வந்ததானே நெருக்கங்கள், வியாதிகள், ஹalleluya, பாடுகள், துன்பங்கள் இதையெல்லாம் நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. ஆனால் ஏசாயா 60வது அதிகாரத்திலே வரும்பொழுது துன்பம் இல்லை, பாடு இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. ஆமென். மாறாக சமாதானத்தை, மாறாக விடுதலையை, மாறாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. ஆகவேதான் ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு சரி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹalleluya. 59வது அதிகாரம் முழுவதுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் வந்ததான வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையுமே பட்டியலிட்டு நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? எதற்காக பாடு வந்தது? எதற்காக வேதனை வந்தது? எதற்காக துன்பம் வந்தது? அவன் வசனம் தெளிவாக சொல்கிறது, அவன் உங்கள் அக்கிரமங்களே. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏன் உங்களுக்கு அக்கிரமம், பாடுகள் வந்தது? ஏன் உங்களுக்கு நெருக்கங்கள் வந்தது? ஏன் உங்களுக்கு உபத்திரவம் வந்தது? உங்கள் அக்கிரமங்களே, நீங்கள் செய்த பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்கினது. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும், நீங்கள் வணங்குகிற தேவனுக்கும் நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை, பிளவை உண்டாக்கினது. ஹalleluya. ஆகவேதான் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி கேட்கப்படாதபடிக்கு ஆமென் தூரமாக இருக்கிறது. காரணம் என்ன? உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்கள். ஹalleluya. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் பெருகினபடினாலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பெருகினபடினாலே ஏசாயா 59வது அதிகாரம் முழுவதுமாய் பாடுகள் நிறைந்தது. ஆமென். வாழ்க்கை முழுவதுமாய் பாடுகள், வாழ்க்கை முழுவதுமாய் ஹalleluya துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள். அதை விட்டு வெளியே வர முடியல, மீண்டு வர முடியல. ஹalleluya. ஏகமாய் ஆண்டவரை நோக்கி கதறுகிறாங்க. ஏன் உங்களுக்கு துன்பம்? ஏன் உங்களுக்கு பாடு? ஏன் உங்களுக்கு அவமானங்கள்? ஏன் உங்களுக்கு நெருக்கம்? இந்த நெருக்கத்துக்கு விடுதலை தர விடுதலை பெற முடியாதா? இந்த பாடுகள் இருந்தீங்களால மீண்டு வர முடியாதா என்று சொல்லி கலங்கி தவிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஹalleluya. ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கிற பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னை உதித்தது. ஹalleluya. ஆமென். எல்லா ஜனங்களும் கூக்குரல்றாங்க, ஐயோ எங்களுக்கு துன்பம், எங்களுக்கு வேதனை, எங்களுக்கு கவலை, எங்களுக்கு கண்ணீர். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நான் கண்ணீரோடு கூட வாழ்க்கையை நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் நான் வேதனையோடு கூட நாட்களை நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் தூங்குவதற்கு முன்பதாக நான் வேதனையின் முத்தங்களுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு இந்த காரியத்தில் விடுதலை கிடைக்காதா? கண்ணீர் மாறாதா? கவலை மாறாதா? துக்கங்கள் மாறாதா என்று சொல்லி கலங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் மாறாது? ஹalleluya. ஏன் கவலை மாறாது? ஏன் கண்ணீர் மாறாது? நீ எழும்பி பிரகாசி. ஹalleluya. நீ விழுந்து கிடக்கிற பாவத்துல, விழுந்து கிடக்கிற அக்கிரமத்துல, விழுந்து கிடக்கிற ஆமென் ஹalleluya சாக்கடையில உழண்டு கொண்டிருக்கிறாயே, நீ எழுந்து பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. ஹalleluya. பாவத்துல விழுந்து கிடக்கிற உண்மையிலே கர்த்தர் உதிக்க முடியாது. பாவத்துல விழுந்து கிடக்கிற உண்மையிலே தேவ ஆவியானவர் உலாவி வர முடியாது. நீ எப்பொழுது பாவத்தில் இருந்து எழுந்து ஆமென் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதே கர்த்தர் உன்னை உதிக்க ஆரம்பிப்பார். ஹalleluya. ஹalleluya. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்கிறார், நீ எழுந்து பிரகாசி. ஹalleluya. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு நம்ம பாவத்துல விழுந்து கிடந்தோம்னு சொன்னா தேவன் நம்மை உதிக்க முடியாது, தேவன் நம்மை பிரகாசிக்க முடியாது. ஹalleluya. முகம் இருட்டடைஞ்சது போலதான் இருக்கும், பேயடைஞ்சது போலதான் இருக்கும். ஹalleluya. ஸ்தோத்திர. வேதனை, ஒவ்வொரு நாளும் கவலை, கண்ணீர். நம்ம
அவன் எவ்வளவுதான் அவன் ஸ்தோத்திரம் வருமானங்கள் கையில வந்தாலும் தங்குவதில்லை, எவ்வளவுதான் அவன் உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லை, அவன் எவ்வளவுதான் அவன் பிரயாசப்பட்டாலும் பலன் இல்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அவன் சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாதபடிக்கு பிரிவினை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரிவினை நீங்க வேண்டுமேயானால், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள பிளவு அவன் சரிபட வேண்டுமேயானால், நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும். எப்படி எழுத வேண்டும்? உங்கள் பாவத்திலிருந்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அக்கிரமம் செய்து விழுந்து கிடக்கிறாயே, பாவம் செய்து விழுந்து கிடக்கிறாயே, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து விழுந்து கிடக்கிறாயே, அந்த காரியங்களுக்கு எழும்புவாயானால் கர்த்தர் உன்னை உதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் ஆவிக்குரிய ஸ்தானத்திலிருந்து நாம் விழுந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நாம் கீழே விழுந்து விடுகிறோம். அக்கிரமம் செய்யும் பொழுது நாம் கீழே விழுந்து விடுகிறோம். கீழே விழும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு சீர்குலைகிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு கெட்டு போய்விடுகிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு, பாலம் என்கிற உறவு, அது உடைபட்டு போய்விடுகிறது. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட உறவை சரி செய்ய வேண்டுமானால், விழுந்து கிடக்கிற நீங்கள், பாவத்தில் விழுந்து கிடக்கிற நீங்கள், அக்கிரமத்தில் விழுந்து கிடக்கிற நீங்கள் எழுந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை மறுபடியும் உங்களுடைய கட்டித்தர நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது நம்மை விழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை மன்னித்து நமக்கு ஆண்டவருக்கு இடையே உள்ள அந்த உறவை சரிபடுத்திக் கொள்வார். அல்லேலூயா. அந்த பிளவு சரியாக்கப்படும். ஆகவேதான் அவன் ஏசாயா சொல்லுகிறான், ஆமென், அல்லேலூயா, எழும்பி பிரகாசி. ஓ அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து நீ எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையோட துக்கங்கள் மாறி போகும், உங்கள் கவலைகள் மாறி போகும், நம்ம வேதனைகள் மாறி போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம வீடு கீழே விழுந்து கிடந்து எழும்பாம அப்படியே கிடந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஒண்ணு நடக்கும். அல்லேலூயா. நம்ம எழும்ப அர்ப்பணிக்கும். அல்லேலூயா. பாவத்தில் விழுந்து கிடந்துட்டோம்னு சொன்னா, அல்லேலூயா. பாவத்தில் விழுந்துட்டோம்னு சொன்னா நம்ம எழும்ப ட்ரை பண்ணணும். சாக்கடையில விழுந்துட்டோம்னு சொன்னா நம்ம உள்ள கிடந்துட்டே என்னை தூக்கி விடுங்க சொன்னா அல்லேலூயா ஒண்ணும் நடக்காது. நம்ம எழும்புறதுக்கு ட்ரை பண்ணணும். அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீ எழுந்து பிரகாசி, எழுப்பி பிரகாசி. நீ எழும்ப ஆரம்பிப்பாய், கர்த்தருக்கு கை கொடுப்பார். அல்லேலூயா. நீ எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது நீ உன்னுடைய கையை நீட்டுவாயானால் கர்த்தருடைய கரத்தை நீட்டி உன்னை தொட்டு அவன் தூக்கி விடுவார். அல்லேலூயா. நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆகவேதான் அவன் வசனம் தெளிவா சொல்லுகிறது. அல்லேலூயா. ஓ எழுப்பி பிரகாசி. நீ எழும்ப ஆரம்பிக்கும் பொழுதே உன் வாழ்க்கையில துக்கங்கள் மாறி போவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து நீ எழும்பும் பொழுதே வேதனைகள் மாறுவதை பார்க்க முடியும். பாவத்திலிருந்து நீ எழும்பும் பொழுதே வியாதிகள் மாறுவதை பார்க்க முடியும். அவமானங்கள் மாறுவதை பார்க்க முடியும். சந்தோஷம் கடந்து வருவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். வேதாகமத்திலே ஒரு மனுஷன், அல்லேலூயா, கெட்ட குமாரன், தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி பங்கு போட்டுட்டு, அல்லேலூயா, சுதேசி மார்க்கமாய் போய் எல்லாவற்றையும் விற்று, அல்லேலூயா, சந்தோஷமாய் வாழ்ந்து, சுகபோகமாய் வாழ்ந்து எல்லாவற்றையுமே இழந்து நடுத்தருவில், அல்லேலூயா, பன்னிக்கு வைக்கிற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட பின்புதான் அவனுக்கு புத்தி வருகிறது. ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேன். அல்லேலூயா. நான் அநியாயம் செய்து விட்டேன். நான் அக்கிரமம் செய்து விட்டேன். அல்லேலூயா. இனியும் இப்படியே என் வாழ்க்கை தொடருமையானால் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆகவே மறுபடியும் வாழ்க்கையில் நிம்மதி தேவை, மறுபடியும் வாழ்க்கையில் சமாதானம் தேவை. நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யற பாருங்க. அல்லேலூயா. மறுபடியும் புத்தி வருகிறது. நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேனே என்றால், அல்லேலூயா, எழுந்து வர சமாதானம் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பாவம் செய்தது உண்மைதான், அக்கிரமம் செய்தது உண்மைதான், வேசி மார்க்கமாய் போய் சுகபோகமாய் வாழ்ந்தது உண்மைதான், எல்லாவற்றையும் வீட்டில் தீர்த்தது உண்மைதான். மறுபடியும் மனம் உடைந்து மனம் கசுந்து அழுது எழுந்து அல்லேலூயா தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். எனக்கு அருமை தேவ பிள்ளைகளே, எப்பொழுது அந்த கெட்ட குமாரன் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தானோ, அப்பொழுதே வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டானதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எழும்பாத பட்சத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. எழும்பாத பட்சத்திலே பாவத்தில் இருந்து எழும்பாத பட்சத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. பாவத்திலே விழுந்து இருக்கிற நாம் எழும்ப முடியாமல் இருப்போமே ஆனால் நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. கெட்ட குமாரன்
மறுபடியும் பாவம் உணர்வு அடைந்து எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். ஹalleluya. அவன் சொல்லுகிற பாருங்க, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். ஹalleluya. அவன் எழும்ப ஆரம்பிச்ச உடனே வாழ்க்கையில ஒரு சமாதானம் வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஹalleluya. வீட்டுக்கு கடந்து போனான், எழுந்து போன எல்லா சந்தோஷத்தையும் பெற்றுக் கொண்டான். ஹalleluya. ஹalleluya. நீங்க விழும் பொழுது சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும், எல்லாமே போயிடும். ஆனா நீங்க எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது எழுந்து போன எல்லாமே உங்களை தேடி வரும். ஹalleluya. ஆமென். அதுதான் கிறிஸ்டின் பாரம்பரியம். ஹalleluya. நீங்கள் எழும்பும் பொழுது எழுந்து போன எல்லாமே உங்களை தேடி வரும். ஹalleluya. நன்மைகள், உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், நிம்மதிகள், எழுந்து போன ஆசீர்வாதம் எல்லாமே உங்களை தேடி வர கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். ஹalleluya. நாம் செய்ய வேண்டிய காரியம் எழும்ப அர்ப்பணிக்கும். ஹalleluya. நாம் விழுந்தே கிடப்போம்னு சொன்னா ஒண்ணுமே நம்ம தேடி வராது. எழுந்து தேவனை நோக்கி பார்க்க அர்ப்பணிப்போம் என்றால் ஹalleluya, ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்வார். எழுந்து தகப்பனுக்கு வந்த பின்பு துக்கம் மாறினது, கவலை மாறினது, கண்ணீர் மாறினது, ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு கொலைக்காரனா இருந்தான். ஹalleluya. பாவியா இருந்தான். அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் கண்ட கொல்லப்படுவான், கிறிஸ்தவர்கள் எல்லாம் கண்ட கொல்லப்படுவான். அப்படி அகோரமாய் கொடூரமானவனாய் இருந்தான். என்றைக்கு அவன் தான் செய்கிற பாவம் என்று சொல்லி உணர்ந்து தேவனை நோக்கி எழுந்து வர அர்ப்பணித்தாரோ அன்னைக்கு வாழ்க்கை முழுதுமாய் மாறினது. ஹalleluya. கொடுமையானவனுடைய வாழ்க்கை, அவன் முரட்டாக பிடித்த வாழ்க்கை, அவன் சாதுவாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். எனக்காக தேவ பிள்ளைகளே, பாவத்தை விழுந்து கிடப்போமையானால், அக்கிரமத்தை விழுந்து கிடப்போமையானால், ஒருவேளை ஆமென் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஆண்டவருக்கு ஆமென் ஆண்டவரை துக்கப்படுத்தி பாவத்தை நாம் விழுந்து கிடப்போமையானால், நாம் எழுந்து தேவ சமூகத்தை கடந்து வருவதற்கு ஒப்பு கொடுப்போம். மறுபமே என்றால் நம் வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன நிம்மதியை, இழந்து போன மேன்மையை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஹalleluya. 60வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆமென். ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. 60:18. ஹalleluya. ஆமென். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும். ஆமென். ஹalleluya. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்படாது. உன் மதில்களை ரட்சிப்பதும் வாசல்களை துதி என்றும் ஆமென் சொல்லுவாய். ஹalleluya. ஆமென். நாம் எப்பொழுது எழும்புகிறோமோ, எப்பொழுது தேவ சமூகத்தில் எழும்ப நாம் அர்ப்பணிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் கொடுமை நீங்கி போகும், ஆமென் அழிவும் நாசமும் நீங்கி போகும், சமாதானம் கடந்து வரும். ஹalleluya. 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இனி ஆமென் உன் சூரியன் இனி ஆமென் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹalleluya. பாவத்தை விழுந்து கிடந்து அவன் கிடக்கும் பொழுது நம்ம துக்கத்தோடு நாம் காணப்பட்டோமே, பாவத்தை விழுந்து கிடக்கும் பொழுது நம்ம துக்கமுகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹalleluya. எப்பொழுது நீ எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது, ஹalleluya, பாவத்திலே விழுந்து கிடக்கிற நீ எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் மாறி போகும், உன் கவலைகள் மாறி போகும். ஹalleluya. ஓ உனக்கு உதித்திருக்கிற சூரியன் இனி அஸ்தமிப்பதுமே இல்லை. ஹalleluya. மறையவே செய்யாது. ஹalleluya. உனக்கு வெளுத்து விடுகிற சந்திரன் மறைவதே ஆமென் மறைவதே இல்லை. கர்த்தரே ஒரு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹalleluya. ஹalleluya. இது வெளிப்படையா சொல்லணும்னு சொன்னா, உனக்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியனோ சந்திரனோ அவன் வெளிச்சம் கொடுக்காமல் போனால் கர்த்தரே ஒரு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹalleluya. எப்பொழுது தெரியுமா? பாவத்திலே விழுந்து கிடக்கிற நீ எழுந்து தேவ சமூகத்தில் வருவதற்கு ஒப்பு கொடுப்பாயானால், ஆமென் ஹalleluya, எழுந்து வர சமாதானங்கள், எழுந்து வர நிம்மதி, எழுந்து வர உயர்வு, மேன்மை, ஆஸ்தி, ஆமென் எல்லாமே திரும்ப கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. ஓ துக்க நாட்கள் ஆமென் முடிந்து போகும். ஹalleluya. நீ எழுந்து அர்ப்பணித்து விட்டாயானால் துக்கம் முடிந்து போகும், வேதனை முடிந்து போகும், அவமானம் முடிந்து போகும். ஹalleluya. நீங்கள் நான் விழுந்து கிடப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கலங்க, எழுந்து பிரகாசிக்க கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஹalleluya. பாவத்தில் விழுந்து கிடக்க கர்த்தரை அழைக்கவில்லை, அவன் எழுந்து பிரகாசிக்க கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஹalleluya. ஓ நீங்கள் எழுந்து பிரகாசிக்கும் பொழுது உங்கள் மூலமாய் அநேகர் பிரகாசிக்கப்படுவார்கள். நீங்கள் எழுந்து பிரகாசிக்க அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் மூலமாய் அநேகர் வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். ஹalleluya. ஹalleluya. நீங்க பிரகாசிக்கும் பொழுது உங்களை சுற்றி துதிக்கிறவர்கள் பிரகாசத்தை கண்டு ஆண்டவரை தேடி வருவார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. எழுந்து தேவ சபையை கடந்து வர ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நான் பாவத்தை விழுந்து கிடப்போம் ஐயானால், ஆமென் நான் பாவமே செய்யலைங்க,
நான் அக்கிரமமே செய்யலைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமான சின்ன காரியம் செய்தாலும் அது பாவம். ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்து நான் விழுந்து கிடப்போம். ஆனால் என்னை ஒரு விஷயம் தூக்கி விடுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தை கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர்களை தூக்கி விட விரும்புகிறார். ஆண்டவர்களை தூக்கி விடுவாரே ஆனால் உங்கள் வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகிற சந்தோஷத்தை ஆமென் ஹல்லேலூயா உருவாக்குகிற தேவன் உங்களோட கடந்து வருவார். உங்களை வாழ வைப்பார். எல்லா கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்தோ ஜாதியுமாவான். அன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தார் மத்தியில உங்க உடன்பிறப்புகள் மத்தியில் உங்க உடன்பிறப்புகள் எல்லாம் நல்ல செல்வர்களா இருக்கலாம், உங்க செல்வந்தர்களா இருக்கலாம், உங்க உடன்பிறப்புகள் எல்லாரும் நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். நீங்க ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருக்கும் பொழுது அவர்கள் உங்களை பார்த்து ஆமென் ஏளனமா பேசலாம். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதவான்னு சொல்லி உங்களை நம்ம எழுதி நகையாடலாம், அதை உதாசீனப்படுத்தலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ சிறியவனா காணப்பட்டாலும் சிறியவனா காணப்பட்டாலும் ஆமென் ஹல்லேலூயா, நான் உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன், நான் உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு ஒருவேளை சிறியவனா காணப்படலாம், உங்க ஊர்தர்கள் மத்தியிலே, தெரிந்தவர்கள் மத்தியிலே, அந்த உடன்பிறப்புகள் மத்தியிலே சிறியவனா காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் ஒண்ணு இல்லாத நிலைமையிலே ஒண்ணு இல்லை என்று சொல்லி எல்லாருமே அவன் உங்களை எண்ணி நகையாடினாலும் ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி, நீ சிறியவன் அல்ல, நீ சின்னவன் அல்ல, நான் பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நான் பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவரே நன்றி அப்பா. ஆமென் ஹல்லேலூயா. ஓ பலத்த ஜாதியாய் மாற்றப்பட வேண்டும். நான் என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பாவத்தில் விழுந்து கிடக்கிற நாம், அக்கிரமத்தில் விழுந்து கிடக்கிற நம்ம, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து நாம் ஒருவரை விழுந்து கிடப்போமேயானால் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உங்களை எழும்ப கற்று அனுகிரகம் பண்ணுகிறார். நீங்கள் எழுப்புவீர்களேயானால் வாழ்க்கையில் இழந்து வரும் சமாதானம், இழந்து வரும் நிம்மதி, இழந்து வரும் சந்தோஷத்தை திரும்ப ஹல்லேலூயா கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் வாயில திறந்து, நான் இழந்து போன சந்தோஷம் எனக்கு வேணும்ப்பா, நான் இழந்து போன நிம்மதி எனக்கு வேணும் ஆண்டவரே, இழந்து போன ஆஸ்தி எனக்கு வேணும்ப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உங்களை துக்கப்படுத்தி ஆண்டவரே என் ஆசீர்வாதங்களை இழந்து போய் வந்திருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவன் நன்மைகளை நான் இழந்து போய் வந்திருக்கிறேன், நிம்மதி இழந்து போய் வந்திருக்கிறேன், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் துக்கம், ஒவ்வொரு நாளும் கண்ணீர். ஆண்டவரே எல்லாமே மாறணும் அப்பா. நான் எழும்ப ஒப்பு கொடுக்கிறேன். பாவத்தை விழுந்து கிடக்கிற நான் எழும்ப ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறேன்.
ஆண்டவரே. எங்கள் பாவத்தில் விழுந்து கிடப்பது உமக்கு சித்தமில்லையே. அக்கிரமங்களில் விழுந்து கிடப்பது உமக்கு சித்தமில்லை அப்பா. தூக்கி நிறுத்த விடாமல் செபிக்கிறோம். எழுப்புதல்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கெட்ட குமாரனை போல, இளைய குமாரனை போல தூக்கி நம்மை விடுவதற்கு எழுப்புதல்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவத்தில் விழுந்து கிடக்கிற நாம் எழுப்ப ஒப்புக் கொடுத்து விட்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வரும், சந்தோஷம் கடந்து வரும், நிம்மதி கடந்து வரும், உயர்வு கடந்து வரும், மேன்மை கடந்து வரும். எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் நமக்கு தருவார். எழுந்தவன நிம்மதியை கர்த்தர் தருவார். எழுந்தவன சதா சமாதானத்தை கர்த்தர் தருவார். எழுந்தவன ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். துக்கங்கள் அமை சந்தோஷமாய் மாறும். துக்கம் முடிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மகா இருக்கமும் மிகுந்த கிருபையும் ஆண்டவரே, தர்மையான பரம நல்ல ராத்திரிக்காக ஸ்தோத்திரம். ஒரு சமுதிரங்களை கூடி ஆராதிக்க, பாடி மகிமைப்படுத்த ஆராதிக்க, வார்த்தைகளை தியானிக்க கற்றுக் கொடுத்த திருவிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் கேட்ட சத்தியத்துபடி சின்னவன் ஆயுதம் சீரன் பலத்த தாதிமான் ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்கிறேன். ஏற்ற காலத்திலே இதில் உயிர்த்துற வாய்ப்பு பலத்தை அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்க நடுக்கிற நம்மளுடைய சொல்கிறோம். ஆண்டவரே, விழுந்து கிடக்கிற நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிறங்களை அர்ப்பணிக்கிறையா. தூக்கி இழுத்து ஆண்டவரே அமே அது இழந்தவன் நன்மை உயர்வு மேன்மையை திரும்ப பெற்றுக்கொள்ள அனைவருக்கும் மறுபடியாக சொல்லிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் 8வது மாதத்தை வெற்றியை முடிக்க பதில் தந்திருக்கிறேன். அவன் புதிய மாதத்துக்கு பிரவேசிக்க போகிற வாழ்க்கை சமாதானம் உயர்வு மேன்மை பருவமாக சொல்லிக்கிறான். நன்மைகளை தத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லா குடும்பத்தை பேர் பெற தொட்டு தந்த ஆசீர்வதிக்கிறாங்க. எதிர்பார்க்கிற உயர்வுகளை தத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நன்மை நாளை முடிச்சுட்டு எந்த சேதம் தீங்கு நாசமோஷங்கள் மரணக்கட்டிகளுக்கு விபத்துகளுக்கு விலக்கி நின்று பாதுகாப்புகிறார். கடவுளை நடத்தி செல்லுங்க. சமூகம் ஒன்றதை கடந்து போகும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே உங்களுடனே நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரம். கர்த்தரின் சகல உபகாரங்களை கேட்கிறாய் சொல்கிறோம். பிதாவிற்கும் பரிசுத்த ஆவியின் வருகைக்கு சொல்லுவோம். இதுவரை சதா காலங்களில் ஆண்டவர் வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும்